அப்போ எனக்கு எழுத்தாளர் ஆகணுங்கிற எண்ணமும் கிடையாது, சினிமாவுக்கு நடிக்கணுங்கிற ஆர்வமும் பெருசாக இல்லை. படித்தா சரி சுமாராக படித்தான். அப்புறம் சரி அங்கே இருக்கிற திருச்சி சேலங்கிற காலேஜில் இடம் கிடைக்கலன்னு மெட்ராஸுக்கு எம்ஜிஆர் நடத்துகிறாரு அப்படின்னு அப்பா திமுகவில் இருக்க அவர் கந்தப்பன்னு அவர் எம்பியாக இருந்தார். அவர் ஜெம் வீரமணியோட மாமா. அவரை பிடிச்சி அப்புறம் அப்படியே நாங்கள் வந்து எம்ஜிஆர் வழியாக சேர்ந்து தியாகரா காலேஜில் அப்படி சேர்ந்தோடனே எனக்கு தாட் வந்துடுச்சு, சரி நம்ம ஏன் வந்து நாடகங்கள்லாம் அங்கே காலேஜில் போடுறதெல்லாம் பார்த்தாக்கா ரொம்ப சிறப்பாக நமக்கு பெரிய பேர் வந்தது. என்னடா நம்மள அறியாமல் திறமை இருக்க, சரி நம்ம ஏன் சினிமாவுக்கு ட்ரை பண்ணக்கூடாது. அது இது எம்ஜிஆர் ஆரம்பித்த எம்ஜிஆரோட கண்ட்ரோல் இருக்கிற காலேஜ். அவரோட ஃபோட்டோலாம் அங்கே மாட்டி வச்சுருப்பாங்க. நான் வாத்தியாருக்கு பாடம் நடத்தும் போது, காலேஜ் டீச்சர் நடத்தும் போது அங்கே பார்த்துக்கிட்டு இருப்பேன் எம்ஜிஆரை. ஏன்னா அவர் கிண்டல் கூட அடிப்பார், ஏன்னா டே எம்ஜிஆரை பார்த்து எம்ஜிஆர் மாதிரி ஆக முடியும், அவர் கலர் என்ன, அவர் கிராப் என்ன, ஷேப் என்ன, நீ என்ன கிராமத்தான் உனக்கு இந்த ஆசையானு கிண்டல் கூட அடிப்பாங்க.